गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். அங்க மகாராஜாவினுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய அந்த வேணனுடைய சரீரத்தை கடையிறார்கள். முதல்ல வலது தொடையை கடையும் போது அந்த நிஷாதன்னு அந்த வேடுவன் வந்தான். அவனை காட்டுக்கு அமுச்சு விட்டு திரும்பவும் என்ன பண்ணான்னா இப்போ வலது புஜத்தை கடைய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வலது புஜத்தை கடைய ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சரியம்னா, இப்படி கடைஞ்சுட்டே இருக்கும்போது தம்பதிகளாகவே ஒரு சிருஷ்டியாம். இந்த சுவாமிபோ முனு சதரூபா அந்த மாதிரி சொல்கிறல்ல, அந்த மாதிரி தம்பதிகளாகவே ஒரு சிருஷ்டி. இது சிருஷ்டி ஆறுது என்ன ஆச்சரியம்னு பார்க்கும்போது அது சாக்ஷாத் பகவானுடைய அவதாரம்னு ரிஷிகள் தான் முதல்ல தெரிஞ்சுக்கிறாளாம். அது யாருன்னா பிருச்சு மகாராஜா. அப்புறம் சாக்ஷாத் மகாலட்சுமியே அர்ச்சிஸாக பிறந்திருக்கா. இந்த பிருச்சு தான் உலகத்தில் அவதாரம் பண்ணி அப்பா அப்பாவாக இருக்கக்கூடிய அந்த வேணன் என்னென்ன தப்பு பண்ணி எந்தெந்தெல்லாம் அதர்மத்தை பண்ணி உலகத்தை தாறுமாறாக பண்ணானோ எல்லாத்தையும் சரி பண்ணி மேலே நிறையா விஷயங்கள் பண்ண போகிறாரு அந்த பிருச்சு மகாராஜா. பரம குணவானாக இருந்துட்டு தர்மத்தகா இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அதுக்கேற்றது போல பரம குணவதியாகவும் சகல கல்யாண குணங்களோடும் அந்த மகாலட்சுமியும் அர்ச்சிஸாக இவா ரெண்டு பேர்களும் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போகிறா. சாக்ஷாத் பகவானே பிறந்திருக்காருன்னு அந்த ரிஷிகள்லாம் பார்த்து பரம சந்தோஷப்படுறார்கள் இந்த பகவத் அவதாரத்தை கண்டு. இப்படி பகவானே பிறந்திருக்கார் அப்படின்னு அறிந்து கொண்டு பிரம்மாதி தேவர்கள்லாம் வரா. அவர்கள் பார்க்குறா. ஏன்னா சில அவதாரங்கள் தான் பகவான் சொல்லிட்டு பிறப்பாராம், சிலதெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வராக அவதாரம்லாம் பகவான் சொல்லிட்டு பிறக்கலை, அப்படியே வந்தார் ஒன்றும். அந்த மாதிரி இந்த பிருச்சுவும் அப்படி தானா, நான் பிறக்க போகிறேன்லாம் சொல்லலை, அவர் அப்படியே ஆவிர்பாவமானாராம். பிரம்மதேவன் எதுக்கும் பார்க்குறாராம் இது பகவானா அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த பகவானுடைய உத்தம கதையானது அந்த கையில் இருப்பது போல் தெரியறதா அந்த பிரம்மதேவருக்கு. அப்படியே பாதத்தில் பார்க்குறார். அந்த பாதத்தில் பார்த்தா தாமரை ரேகை, அப்புறம் சக்கர ரேக்கெல்லாம் தெரியறதான். இந்த சக்கர ரேக்கெல்லாம் பகவானுக்கு ஒண்டி தான் பாதத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு எல்லா தேவர்களும் எல்லோரும் பார்த்து இது பகவான் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணி மேலே தேவர்கள் எல்லாம் சந்தோஷத்தோடு அந்த துந்துபிவாதி எல்லாம் வாசிச்சுன்னு சந்தோஷப்படுறார்கள். பகவான் அவதாரம் பண்ணிட்டார், இந்த பாபி பண்ண அத்தனை அதர்மத்தையும் தப்புகளையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சந்தோஷப்படுறார்கள். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது மேலே பகவான் அவர் இப்படி வளர்ந்து எவ்வளமாகி ராஜ்ய பரிபாலனம் பண்ணால் அதுக்குள்ளே என்ன வேணாலும் ஆகும். அப்படி சின்னாபின்னமாக பண்ணி வச்சுருக்கான் அந்த ராஜ்யத்தை. அதனால் பகவத் சங்கல்பம் என்னன்னா, அந்த பிறந்த குழந்தையானது அவள் பார்த்துட்டே இருக்கும்போதே பட்டாபிஷேகம் பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு எந்த யோக்கியத்தை வேணுமோ அந்த வயசில் அந்த குழந்தையானது மாறிடுது. அதுக்கு ஏற்றது போல அந்த அர்ச்சிஸும் அவர் மனைவியாக மாறிடா. இப்படி பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த வயசு அந்த யோக்கியத்தையோட அந்த பிருத்து அர்ச்சிஸும் இப்படி ஜுவலிச்சுன்னு இருக்கும்போது பிரம்மதேவன் பார்த்தார், இவர் தான் இந்த பூமியை சரி பண்ண போகிறார், அதனால் மேலே ஆலசியம் பண்ணவே கூடாது, அதுக்காக தானே பிரபு இப்படி உடனே மாறி இருக்காருன்னு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டார் பிரம்மாதி தேவர்கள் எல்லோரும். இந்த பட்டாபிஷேகம்னு தீர்மானம் ஆன உடனே பொதுவாக என்ன பண்ணுவோம், உலகத்தில் சமுத்திரத்துலேருந்து ஜலம் கொண்டுறது, நதிகள்லேருந்து ஜலம் கொண்டுறது அப்படின்னு கொண்டு பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணுவாள். இப்படி தான் சாதாரணமாக நடக்கும். ஆனால் அந்த பிருச்சுவுக்கு பட்டாபிஷேகம்னு தெரிஞ்சுட்டு என்னென்னா, எந்த சமுத்திரத்துலேருந்து ஜலம் கொண்டு வருவாலோ அந்த சமுத்திர ராஜாவே ஸ்வயமாகவே தன்னுடைய ஜலத்தை எடுத்துன்னு வந்தாராம். எல்லா நதிகளும் கங்கை முதலிய அத்தனை புண்ணிய நதிகளும் தனக்கு தானாகவே தன்னுடைய புண்ணியமான தீர்த்தத்தை கொண்டு வருதான். இந்த நாகங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் தன்னுடைய உயர்ந்த நாகரத்னங்கள்லாம் எடுத்துன்னு வருது. பசுமாடெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய பால் தானே கறந்து ஒரு குடத்தில் கொண்டு கொடுக்கறதா. மற்ற மிருகங்கள்லாம் உயர்ந்த மாலைகள், இப்படி எது எவைகள்கிட்ட இருக்கோ அதை போய் தானே நம்ம எடுத்துன்னு வருவோம் வஸ்துக்களா. இந்த பிருச்சுவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு அந்தந்த பொருட்களை அவரக சமுத்திரமே தன்னுடைய ஜலத்தை கொண்டு வருது, நதியே தன்னுடைய ஜலத்தை கொண்டு வருது, பசுமாடே தன் பாலை கறந்து கொண்டு வருது, நாகங்களே தன் நர்த்தத்தை கொண்டு வருது. இப்படி எல்லாத்தையும் கொண்டு இந்த பட்டாபிஷேக திரவியங்களில் சேர்க்கறது தான் இப்படி. அதுக்கும் மேலே இந்த பட்டாபிஷேகம்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்டாக கொடுக்குறாலாம். இந்த பட்டாபிஷேகத்துக்கு எது வேணுமோ அது ஒரு லிஸ்ட்டாக வர்ணிக்கிறார். எப்படி அவரவர்கள் அந்தந்த பதார்த்தத்தை கொடுத்தாலோ அதே போல் தேவர்களும் அவர்கள்கிட்ட இருக்கிற வஸ்துவில் வச்சு கொடுக்குறாளாம். இப்போ குபேரன் முதல்ல வரானா, குபேரன் பணம் அதிபதி ஒன்றும், அதனால் பணத்துக்கு கவலையே கிடையாது குபேரனுக்கு. அதனால் என்ன பண்ணான்னா சிம்மாசனம் பண்ணி கொடுக்குறான்னா அந்த சிம்மாசனம் முழுக்க தங்கமாக, தங்கத்திலேயே ஒரு சிம்மாசனத்தை பண்ணி, அவனுக்கு என்ன பணத்துக்காக குறைச்சல்,
அதனால் அப்படி ஒரு திவ்யமான ஒரு சிம்மாசனத்தை கொண்டு வந்து வச்சு இதில் உட்காந்துன்னா நீங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு அந்த சிம்மாசனத்தை ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறான் அந்த பட்டாபிஷேகத்தில். அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கும் போது மேலே கொடையானது பிடிக்கணுமோன்னு, அதுக்கு வெண்கொடைன்னு பேர். கொடை எதுக்கு பொதுவாக பிடிச்சிப்போம்? கொடை வந்து மேலேருந்து இந்த வெயிலோ எதுவும் உடம்புல பட்டு ஹிம்சை ஆகக்கூடாதுன்றதுனால இந்த நிழல் வேணுன்றதானே கொடையை பிடிச்சிக்கிறோம். அப்படி வருணன் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு வெண்கொடையை கொண்டு வந்து கொடுக்குறாராம். அந்த கொடை அந்த நிழலை மாத்திரம் இல்லாமல் கூடையே ஜில்லுன்னு ஒரு காற்றா இருக்கக்கூடிய அந்த வாத்தாவரணத்தையும் சேர்த்து கொடுக்குமா. இந்த கொடைக்குள்ளே இருந்தாலே ஏதோ ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தன்னுடைய சக்தினால் பண்ணது அந்த வருணன் கொடுத்துட்டு போனார். அடுத்தது வாயு என்ன பண்ணார்? அவருடைய காரியம் என்ன? காற்று வீசர் தானே. அதனால் 2 சாமரத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம். அந்த சாமரத்தை எடுத்து இப்படி வீசினாலே போதும், காற்று அபாரமாக வரும், ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒரு திவ்யமான சாமரத்தை கொண்டு வந்து வாயு கொடுத்தார். தர்ம தேவதையே அடுத்தது அழகான ஒரு மாலையை கொண்டு வந்து போட்டு கொடுக்குறாளாம், ஒரு ப்ரெசன்டேஷன் போல். ஏன்னா இத்தனை நாளாக தர்மமே இல்லாமல் இருந்ததோன்னு இந்த ராஜ்யத்தில் இவர் பிறந்ததுக்கப்புறம் தான் அந்த தர்மமானது உண்டாக போகிறது. அதுக்கு ப்ரெசன்டேஷனாக இந்த மாலைன்னு சொல்லிட்டு மாலையை கொண்டு வந்து போட்டுட்டு போகிறதா அந்த தர்ம தேவதை. அடுத்தது இந்திரன் தான் திரிலோகாதிபதி ஒன்றும் அதிபதியாக இருந்தான்னா முதல்ல பட்டாபிஷேகம் ஆகலைன்னா தலையில் கிரீடத்தை தானே வைப்பா. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா திவ்யமான ஒரு கிரீடம், அழகான ஒரு கிரீடம், ரொம்ப பேஷாக இருக்கிற ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். உடனே யமதர்மராஜா அங்கேருந்து வந்து ஒரு ராஜாவாக இருந்தானா அவருக்கு ஒரு கையில் சின்னம் இருக்கும், செங்கோலானது இருக்கணுமோன்னு அந்த செங்கோலை கொண்டு வந்து ப்ரெசன்டேஷனாக கொடுத்துட்டு போகிறான் யமன். மேலே சாட்சாத் சதுர்முக பிரம்மதேவனே வர்றார். அவர் திவ்யமான ஒரு கவச்சத்தை கொடுக்குறாராம். இந்த கவச்சத்தை போட்டு நீங்கள் எங்கே யுத்தத்துக்கு போனாலும் உங்கள் ஜெயந்தான், எந்த அஸ்திரமும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்றது போல் ஒரு திவ்யமான கவச்சத்தை கொண்டு வந்து ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறார். அடுத்தது சரஸ்வதி அம்மா வராளாம். சரஸ்வதி அம்மா வந்து அழகான ஒரு ஜபம் பண்ணுற மாலையை கொடுத்துட்டு போகிறாளாம். அடுத்தது மகாவிஷ்ணுவே வராராம். அவர் ஏதாவது கொடுக்கணும்னு ப்ரெசன்டேஷன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தானே தானே பிறந்திருக்கோம், அதனால் தன்னுடைய சுதர்சன அஸ்திரம், சுதர்சன சக்கரத்தையே ப்ரெசன்டேஷனாக கொடுத்துட்டு போகிறாரா அந்த பிரிச்சுவுக்கு. சாட்சாத் மகாலட்சுமியும் வராலாம் இவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு. வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பிரிச்சுவை பார்த்து, நீர் எங்கெங்கெல்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறீரோ உங்கள் ராஜ்யத்தில் சுபிக்ஷந்தான், துர்பிக்ஷமே இருக்காது, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு போகிறாளாம் மகாலட்சுமி. அடுத்தது பரமேஸ்வரன் வராராம். அவர் திவ்யமான ஒரு வாள், அதை எடுத்து இப்படி வீசினாலே சத்ருக்கள்லாம் பயந்து ஓடுவார்களாம். அப்படி ஒரு அந்த 10 சந்திரன் கையில் வச்சுட்டா எப்படி ஒரு பிரகாசமாக இருந்துட்டு ஜில்லுன்னு இருக்குமோ அப்படி ஒரு வாழை கொடுக்குறார். 100 சந்திரன் பிரகாசமாக இருக்கக்கூடிய கேடயத்தை சாட்சாத் புவனேஸ்வரி அம்பாள் கொண்டு வந்து ப்ரெசன்டேஷனாக கொடுத்துட்டு போகிறார். அடுத்ததாக சந்திரன் வரார். அவர் திவ்யமான குதிரைகளை கொடுத்துட்டு போகிறார். அடுத்தது தொஷ்டான்ற ஒருத்தர் வர்றார். அவர் திவ்யமான ஒரு தேரை கொடுத்துட்டு போகிறார். மேலே அக்னி பகவான் யாருமே உடைக்க முடியாமல் திவ்யமாக இருக்கக்கூடிய அழகான ஒரு வில்லை கொண்டு வந்து கொடுக்குறாராம். அந்த வில்லுக்கு அம்பு வேணுமோன்னோ, அந்த அம்பு அந்த சத்ருக்களை போய் அது வந்து புரட்டி எடுத்துருமா அப்பேற்பட்ட அம்பு. அந்த அம்புரா துணியை கொண்டு வந்து அம்புகளோட சூரியன் ப்ரெசன்டேஷனாக கொண்டு வந்து கொடுக்குறார். அதுக்கு மேலே பூமி தேவி ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக ஒன்று கொடுக்குறாளாம். என்ன கொடுக்குறான்னா, ஒரு திவ்யமான ஒரு பாதுகையை கொடுக்குறாளாம், பாதரட்சையை. அது என்ன சாதாரணமான பாதுகைன்னா, அது சாதாரணமான பாதுகை இல்லையா. அது என்னென்னா, அந்த பாதுகையை போட்டுண்டு இந்த பூமிக்குள்ளே நீ எங்கே போகணுன்னு நினச்சாலும் அதை அங்கே கொண்டு விட்டுருமா. இப்போ இங்கே இருந்துகிட்டே இருக்கோம், அந்த பாதுகையை போட்டுன்னு நம்ம அடுத்தது அமெரிக்கா போகணும் அப்படின்னா, அமெரிக்காவில் நீ எந்த இடத்துக்கு சொல்கிறியோ அங்கே கொண்டு போய் இந்த பாதுகையை சேர்த்துருவோன்னு. லண்டன் போகணுன்னா லண்டன், இப்படி எங்கே போகணுன்னாலும், எந்த மலை உச்சிக்கு போகணுன்னாலும், எந்த சமுத்திரத்துக்கு போகணுன்னாலும், எங்கே போகணுன்னாலும் எல்லாம் பூமியில் தானே இருக்குது. அது கொண்டு போய் இந்த பாதுகையானது கொடுத்துருமா. அப்பேற்பட்ட திவ்யமான ஒரு பாதரட்சை வச்சுருக்காலாம் பூமி தேவி. அது கொண்டு வந்து அந்த பிருச்சுவுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறா. சில சித்தர்கள்லாம் வந்தார்கள். அவர்கள் வந்து இந்த அஷ்டமகா சித்தியெல்லாம் சொல்லி கொடுத்தார்கள், இதனால் உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும்னு. சில ரிஷிகள்லாம் வராலாம், அவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறாலாம், நன்னா இருக்கணும்ப்பா, க்ஷேமமாக இருக்கணும். ஏன்னா இந்த ரிஷிகள் தானே இப்போ ஏற்பட்ட பிருச்சு வரணுன்றதுனால தானே அந்த வேணனை ஹுங்காரத்தினால சம்ஹாரம் பண்ணினா. அந்த ரிஷிகள்லாம் வந்து நீ மேலே நல்லபடியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணுன்னு அந்த பிருச்சுவை ஆசீர்வாதம் பண்ணுறா. சமுத்திரராஜா வந்தான். அவன் ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக வந்து தன்கிட்ட இருக்கிற சங்கத்தை கொண்டு வந்து கொடுத்து, இந்த சப்தத்தினால உலகத்தில் எல்லா முகத்துலையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டு போனான் சமுத்திரராஜா. இப்படி அடுத்ததாக இருக்கக்கூடிய சமுத்திரங்கள், நதிகள், மலைகள் இவைகள்லாம் சேர்ந்துன்னு ஒன்று தீர்மானம் பண்ணினதான். என்ன தீர்மானம் பண்ணிதுன்னா, இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அவர் ரதத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாதபடிக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு. புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ எவ்வளோ கோடி ரூபா கொடுத்து கார் வாங்கி என்ன பிரயோஜனம்? குண்டும் குழியுமாக இருக்கிற ரோடாக இருந்தால் நீ 10-20 தான் போக முடியும்.
அதனால் இதுக்கு ரோடு நன்னா இருந்தால் தான் நீ எத்தனை ரூபா கொடுத்து காடு வாங்கினாலும் அதில் போகிறதுக்கு சௌக்கியமாக இருக்கும். அதனால் திவ்யமான ரசம், திவ்யமான அஸ்வம், குதிரைகள், திவ்யமான கவச்சம், திவ்யமான வில்லு எல்லாத்தையும் வச்சுட்டு சண்டை போட போகும்போது குண்டும் குழியுமாக இருந்ததுன்னா பூமி என்னத்தை பண்ண முடியும்? அதனால் இவைகள்லாம் தீர்மானம் பண்ணிதான் என்னென்னா, நாம் எல்லோரும் சேர்ந்துட்டு இவர் எங்கெல்லாம் தர்மத்துக்காக சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறாரோ அப்போ இவருக்கு அனுகூலமாக இருந்து எந்த இடைஞ்சலும் இல்லாதபடிக்கு கிளம்பி போகும்போது இது பஞ்சர் ஆகுறது, ஏதாவது உடையிறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லாதபடிக்கு இவர்களுக்கு அனுகூலமாக நம்ம ரதத்தை பார்த்துக்க வேண்டியது நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவைகள் இப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் கிஃப்டை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணினது. இப்படி எல்லோரும் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். கடைசியாக அந்த ஸ்துதி பாடவர்கள் இருக்காரோன்னு அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தணும்னு அவர்கள் அங்கேருந்து ராஜமார்த்தாண்ட, ராஜகம்பீர, நீங்கள் எப்பேற்பட்டவர், தர்மாத்மா, அது இதுன்னு பிடிச்சி இல்லாதும் பொல்லாதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஸ்துதி பண்ணுறார்களாம். அவர்களுடைய வேலை அது தானே, ராஜாவை சந்தோஷப்படுத்தணும், ஸ்துதிப்படுத்தணும். அப்போ தான் அவர் சாந்தமாவார், சமணமாவார், நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பார்னு. இப்படி அவர்கள்லாம் ஸ்துதி பண்ணும்போது பிருச்சுவுக்கு கோபம் வந்துடுது. இப்படி நீ ஸ்துதி பண்ணி தான் எல்லாரும் வீணாக போகிறான். முதல்ல அவன் என்ன பண்ணுறானோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்றது போகிற ஸ்துதி கொடுக்கணும். சும்மா ஒன்றுமே பண்ணாதுன்னா நீ அதை பண்ணிட்டா இதை பண்ணிட்டேன்னா அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டோன்னு நினச்சின்னு இந்த அகம்பாவத்தோடு தான் சுற்றுவான். அதனால இப்படி ஸ்துதி பண்ணுறது தப்பு. ஒருத்தன் கெட்டு போகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இப்படி பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்துதி பண்ணுறவர்களை கண்டிக்கிறாராம் பிருத்து. ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறதுனால, தர்மாத்மாவாக இருக்கிறதுனால தான் இப்படிலாம் தோன்றது. யாராவது புகழ்ச்சியை தியாகம் பண்ணுவாளா? இந்த உலகத்திலேயே ரொம்ப அடிக்ஷனான விஷயம் எதுன்னா புகழ்ச்சி. தினமும் யாராவது புகழ்ந்துட்டே இருந்தான்னா அப்புறம் நம்மளுக்கு யாருமே இன்றைக்கி புகழலையே அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த புகழ்ச்சின்றது ரொம்ப அடிமைத்தனப்படுத்தணும். அப்பேற்பட்ட அந்த புகழ்ச்சியை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறது தப்புன்னு கண்டிக்கிறார் அப்பேற்பட்ட தர்மாத்மா. இப்படி ஸ்துதி பாடவர்களை இப்படி பண்ணாதீங்கோ, இது அதர்மம்னு இவர் சொல்லிக் கொடுப்பது போல இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கறந்து இதை பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சதசோऽध्यायः மைத்ரேயோ உவாச अथ तस्य पुनर्विप्रैः अपुत्रस्य महीपतेः बाहुभ्यां मत्स्यमानाभ्यां मिथुनं समपद्यत तद्दृष्ट्वा मिथुनं जातं ऋषयो ब्रह्मवादिनः ऊचुः परमसन्तुष्टाः विदित्वा भगवत्कलाम् ऋषय ऊचुः एष विष्णोः भगवतः कला भुवनपालिनी इयं च लक्ष्म्याः सम्भूतिः पुरुषस्य अनपायिनी अयं तु प्रथमो राज्ञां पुमान् प्रथयिता यशः पृथुर्नाम महाराजः भविष्यति पृथुश्रवाः इयं च सुदती देवी गुणभूषणभूषणा अर्चिर्नामवरारोहा पृथुमेव अवरुन्धति एष साक्षात् हरेरंशः जातो लोकरिरक्षया इयं च तत्परा हि श्रीः अनुजज्ञे अनपायिनी मैत्रेय उवाच प्रशंसन्ति स्म तं विप्राः गन्धर्वप्रवराजगुः मुमुचुः सुमनोधाराः सिद्धा नृत्यन्ति स्वस्त्रियः शङ्खतूर्यमृदङ्गाद्याः नेदुः दुन्दुभयो दिवि तत्र सर्वे उपाजग्मुः देवर्षिपितॄणां गणाः ब्रह्मा जगद्गुरुः देवैः सहाश्रित्य सुरेश्वरैः वैन्यस्य दक्षिणे हस्ते दृष्ट्वा चिह्नं
गदाभृतः पादयोः अरविन्दं च तं वै मेने हरेः कलां यस्या प्रतिहतं चक्रम् अंशः सपरमेष्ठिनः तस्याभिषेक आरब्धः ब्राह्मणैः ब्रह्मवादिभिः आभिषेचनिकान्यस्मै आजह्रुः सर्वतो जनाः सरित्समुद्रागिरयः नागागावः खगामृगाः द्यौः क्षितिः सर्वभूतानि समाजह्रुः उपायनम् सुभिषिक्तो महाराजः सुवासाः साध्वलङ्कृतः पत्न्यार्चिषा अलङ्कृतया विरेजे अग्निरिवापरः तस्मै जहार धनदः हैमं वीरवरासनं वरुणः सलिलस्रावम् आतपत्रं शशिप्रभं वायुश्च वालव्यजने धर्मः कीर्तिमयीं स्रजम् इन्द्रः किरीटमुत्कृष्टं दण्डं संयमनं यमः ब्रह्मा ब्रह्ममयं वर्म भारतीहारमुत्तमं हरिः सुदर्शनं चक्रं तत्पत्नी अव्याहतां श्रियं दशचन्द्रमसिं रुद्रः शतचन्द्रं तथाम्बिका सोमो अमृतमयान् अश्वान् त्वष्टारूपाश्रयं रथम् अग्निराजगवं चापि सूर्यो रश्मिमयानिषून् भूः पादुके योगमय्यौ द्यौः पुष्पावलिमन्वहम् नाट्यं सुगीतं वादित्रम् अन्तर्धानं च खेचराः ऋषयश्च आशिषः सत्याः समुद्रः शङ्खमात्मजम् सिन्धवः पर्वतानद्यः रथवीथीः महात्मनः सूतोऽथ मागधो वन्दी तं स्तोतुम् उपतस्थिरे स्तावकांस्तान् अभिप्रेत्य पृथुर्वैन्यः प्रतापवान् मेघनिर्ह्रादया वाचा प्रहसन् इदमब्रवीत् पृथुरुवाच भूः सूतहेमागध सौम्यवन्दिन् लोकेऽधुना स्पष्टगुणस्य मे स्यात् किमाश्रयो मे स्तव एष योज्यताम् मामय्यभूवन् वितथा गिरो वः तस्मात् परोक्षेऽस्मत् उपश्रुतान्यलं करिष्यथ स्तोत्रमपीच्य वाचः सत्युत्तमश्लोक गुणानुवादे जुगुप्सितं न स्तवयन्ति सभ्याः महद्गुणान्
आत्मनि कर्तुमीशः कस्तावकैः स्थावयते सतोऽपि ते स्याः भविष्यन् इति विप्रलब्धः जनावहासं कुमतिर्न वेद प्रभवो ह्यात्मनस्तोत्रं जुगुप्सन्ति अपि विश्रुताः ह्रीमन्तः परमोदाराः पौरुषं वा विगर्हितं वयं तु अविदिता लोके सूताद्यापि वरीमभिः कर्मभिः कथम् आत्मानं गापयिष्याम बालवत्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे पृथुचरिते पञ्चदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।